ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பயணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது இடையில யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி அடிக்கடி மதீனாவுக்கும் பல பகுதிகளுக்கும் வந்து போயிட்டு இருக்கிறதுனால அபூபக்கர் ரொம்ப பிரபலியமான ஒரு ஆளு, முகம் தெரிஞ்ச ஒரு ஆளு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் எல்லாருக்கும் நல்லா பிரபலியமான ஆளா இருந்தாங்க, அவர் வியாபாரியா இருந்த காரணத்தினால. அப்ப மதீனாவிலிருந்து பலரும் எதிராக வருவாங்க, வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே தெரியாது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, யாரை கூட்டு போறீங்க, உங்க கூட வர்றது யாரு என்று கேட்கும் பொழுதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வழிகாட்டுவாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். வழிகாட்டிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதாவது வழிகாட்டினா வழித்துணைக்காக கூட்டிட்டு போறதுங்கிற அர்த்தத்தையும் வச்சுக்கலாம். வழிகாட்டினா உண்மையில மார்க்கத்துக்கு தீனுக்கு நல்ல விதத்துக்கு வழிகாட்டி இருள் செய்வார் அப்படிங்கிற அர்த்தத்திலே வச்சுக்கலாம். ரெண்டு அர்த்தம் வர்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லிய யார்கிட்டையும் உண்மையை சொல்லிடாம சமாளிச்சிருக்கிறாங்க. போகும்போது இடையில விஷயத்தை விடக்கூடாதுல, போகும்போது யாராவது எதிர வந்து கேட்டாங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன விஷயம், இவர் சும்மா தனி வெளிச்சலை கூட்டு போறேன் சும்மா வழிகாட்டியாக அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லியே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திச்சு மதீனாவை நெருங்கிறாங்க. இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவங்களுடைய மனைவி அஸ்மா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மகளை கல்யாணம் பண்ணவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மகள் ஆயிஷா நாயகி, இன்னொரு மகள் அஸ்மா. இந்த அஸ்மாங்கிறவங்கள ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மருமகள் அவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களும் மக்காவை சேர்ந்தவங்க தான், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவை சேர்ந்தவங்க தான். இவங்க எப்படி மதீனாவிலிருந்து எப்படி எதிர்கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆரம்பத்திலே ஹிஜ்ரத் செஞ்சு முன்னாடி வந்துட்டாங்க மதீனாவுக்கு. அங்க தொல்லை தாங்காம இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் போக சொன்னாங்கல்ல, போறவங்க எல்லாம் மதீனாவுக்கு போயிருங்கன்னு சொன்ன உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை அழைத்துக் கொண்டு அவரை ஹிஜ்ரத் பண்ணி முன்னாடியே மதீனாவுக்கு வந்துட்டாரு. வந்து அங்கிருந்து தான் வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாரு. மதீனாவுல குடும்பத்தை எல்லாம் வச்சுட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாரு. அதுலயும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்தாங்களே ஹிஜ்ரத் பண்ணி, அவங்களும் மதீனாவுல தங்கி இருக்கிற ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டது மதீனாவா இருந்தாலும் மதீனாவுடைய புறநகர் பகுதி ஒரு ஊருன்னா அவுட்டர் இருக்கும்ல, ஏன்னா ஊருக்குள்ளே இடம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமத்துவத்தை உண்டாக்குற வரைக்கும் போனவங்க ஊருக்குள்ள போய் தங்க முடியாது, ஊருக்கு வெளியில தான் தங்கிக்குவாங்க. ஏன்னா ஊருக்குள்ள கரெக்டா இருக்கு, வாசலும் கரெக்டா இருக்கும். திரும்ப 100 பேர் வந்தாங்கன்னா ஓரஞ்சாரத்தில் குடிசை கூட தங்கிக்கலாம், அப்படிதான் இடங்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க எல்லாம் மதீனாவிலிருந்து 2 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய குபா என்ற இடத்துல, குபாண்டு ஒரு இடம் இருக்கு, முக்கியமான பிரசித்தி பெற்ற இடம். இன்னைக்கு கூட ஹஜ்ஜுக்கு போறவங்க இந்த குபாவில் உள்ள ஒரு பள்ளிவாசல போய் பார்க்காம இருக்க மாட்டாங்க. அந்த குபா என்ற இடத்தில் தான் இந்த ஹிஜ்ரத் பண்ணி போனவங்க எல்லாம் தங்குறாங்க. அது மதீனாவை சேர்ந்தது இல்லை. இப்ப மதீனாவும் பெரிய ஊரா போச்சு, இது குபாவையும் தாண்டி மதீனாவுக்குள்ள உருவாகிருச்சு. அன்றைக்கு உள்ள அமைப்புல அது வேற ஊர், இது வேற ஊர். குபாங்கிறது வேற ஊர், மதீனாங்கிறது ஒரு வேற ஊர். 2 மைல் இடைவெளி இருக்கு. மதீனாவுக்கு 2 மைலுக்கு முன்னாடியே குபா என்ற பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில தான் இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களே அவங்க எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. அங்கதான் இடம் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி குடிசை போட்டுக்கிட்டேன் அப்படி தங்கி இருக்கிறாங்க. ஊருக்கு உள்ள மதீனா உள்ள யாரும் போகல. இதுதான் அன்னைக்கு உள்ள நிலைமை. அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அங்க போய் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டு வாழ்க்கை செலவுக்காக வேண்டி வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி வியாபார கூட்டத்தோட புறப்பட்டு போய் ஷாம்ல வியாபாரம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி வர்றாரு. வரும்பொழுது அவரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைஞ்சிக்கிறாங்க. அது ஜுபைர் எப்படி மதீனாவை நோக்கி போவான்னு சந்தேகம் வரும், அதுக்காக சொல்றேன். ஜுபைர் மக்காவாசி, அவர் அன்சாரியை சேர்ந்தவர் இல்லை, உதவியாளர்கள் உள்ளவர் இல்லை. அவர் ஹிஜ்ரத் செஞ்சு போனவர்.
அந்த அடிப்படையில தான் சூரியல் எல்லாரும் பார்க்கறாங்க. பார்த்த உடனே எல்லாருமா சேர்ந்து மதீனாவை நெருங்கிடுறாங்க. நெருங்குனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கிற நியூஸ் வந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னு செய்தி பரவிருச்சு. தினசரி காலையில வந்து மக்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே வந்து நின்று கொண்டு காத்துக்கிட்டே இருப்பாங்களாம். தினசரி வருவாங்களாம். குள்ள யோமின், ஒவ்வொரு நாளும் குள்ள கதாத்தி, ஒவ்வொரு நாள் காலையிலும் மதீனா வாசிகள் எல்லாம் இங்க வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்களான்னு நல்ல உச்சி வெயில் வந்து வெயில்ல நிற்க முடியாத நேரம் வரும்ல, அது வரைக்கும் காத்து வந்து போயிடுவாங்க. போய் இருந்து நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப ரொம்ப நேரம் வந்து காத்து கொண்டிருந்து 1 மணி 2 மணி 12 மணி இந்த மாதிரியான உச்சி வெயில் அதிகமாகி போய் தாங்க முடியாத நேரத்தில் அவங்க எல்லாம் திரும்பி போற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை அங்க பரவலா பேசப்பட்டு கிட்ட நெருங்கின ஒரு தகவல் போய் சேர்ந்த உடனே இந்த வந்துருவாங்க, அந்த வந்துட்டு இருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அங்க பார்த்தேன் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்படி இருந்து கொண்ட நேரத்தில் ஒரு நாள் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர், யூத மதத்தை சேர்ந்தவர், அவர் தன்னுடைய வீட்டினுடைய அந்த முகத்துல ஏறி ஏதோ ஒரு வேலைக்காக அவர் ஏறாரு. ஏறி பார்க்கும்போது வெகு தொலைவுல ஒரு கூட்டம் வர்றது தெரியுது. எப்படி தெரியும்? கூட்டம் வந்தா அப்படி புரிந்து கிடக்கும். ஓப்பன் பிளேஸ், திறந்த வெளியா இருக்குங்க. மேல ஏறி பார்க்கும் பொழுது காலை வனத்திலிருந்து வர்றாங்க. ஒட்டகம், குதிரை எல்லாம் காலை கலப்பு தூசி அடிச்சு விடும். அடிச்சு விட்டா அப்படி தூசி பிறந்து அப்படியே ஒரு மண்டலமா தெரியுது, ஒரு கும்பல் வர்றது தெரியுது. இது அந்த எவ்வளவு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. இதை பார்த்துட்டு வந்து ஊருக்கு ஓடுறாரு. நீ எதிர்பார்த்து வருது, டீம் வர்றாங்க, கூட்டம் வருது அப்படின்னு சொல்லல. முகம்லாம் தெரியல, வெகு தொலைவுல திறந்த வெளியில அந்த புழுதி பறக்கிற வரைக்கும் எல்லையா தெரியல வைத்துக் கொண்டு அவர் ஓடோடி வந்து என்ன செய்வார்? ஊர் முழுவதும் ஒரு யூதர் தான் இந்த செய்தியை கொண்டு வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வெள்ளையா தெரியுது, காணல் நீர் தெரியுது. அதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் வரவே தெரியுது. அப்புறம் மாசிர அரபு கூட்டமே, நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தலைவர் வருகிறார் சொல்லி சொன்ன உடனே முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அங்கதான் முஸ்லீம்கள் நிறைய உண்டாயிருக்காங்கல்ல, எல்லாம் வேகமா ஓடி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அங்க வந்து வழிமறித்து என்ன செய்யணும், வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த மதீனா வாசிகள் எல்லாம் எங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வரல. அதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ்ல விட்டு அந்த குபாவுக்கு வந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு நெருங்கும் போது இவங்க இந்த இடத்துல காத்துக்கிறாங்க. இப்படி ஒரு கிளை பாதை கொஞ்சம் தள்ளி போனா குபா வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா நேர மதீனாவுக்கு வராம அங்கிருந்து வலதுபுறமாக செல்ற ஒரு பாதையில் நுழைந்து அந்த குபா என்ற இடத்துக்கு பனு அம்ரி என்ற கோத்திரத்தார் தங்கி இருக்கிற பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திரும்பிடுறாங்க. நேர மதீனாவுக்கு போகல. ஏன் அங்க போனாங்கிறது ஒரு காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன் அங்க போனாங்கன்னா இவருக்கு அங்கதான் வீடு இருக்குது, கூட்டிட்டு போறாருல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதீனா வாசியர் காத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேர மதீனாவுக்கு போகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னா மதீனாவுல இருந்து கொஞ்சம் வலப்புறமாக ஒரு பாதை திரும்புது. மதீனாவுல இருந்து மதீனாவுக்கு போற வழியில, மதீனாவுல நுழைவு கொஞ்சம் முன்னாடி வலதுபுறம் ஒரு பாதை திரும்புது. அப்ப ரசூலுல்லாஹ் வர்றாங்க காத்துட்டு இருக்கும் பொழுது இவர் வலப்புறமாக திரும்பி போய் என்ன செஞ்சிருக்காரு? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததுனால அங்க கூட்டிட்டு போயிடுறாரு. எல்லாம் குபாவுல போய் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இறங்கிடுறாங்க. அதை கூட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒட்டகத்துல, பின்னாடி அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஒட்டகத்துல வர்றாங்க, ரெண்டுல பிடிச்சாங்க, 2 ஒட்டகங்களை தயார்படுத்திருந்தாங்க. ஒண்ணுல வந்து அவர் வர்றாரு. இந்த அந்த ஆடு மேய்க்கிறது ஒருத்தர் வச்சிருந்தாங்கல்ல, ஊழியர் அடிமை, அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கு, பின்னாடி அபூபக்கர் அமர்ந்திருக்க, உள்ள நுழைகிறாங்க. அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்னா, வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு முதியவராக இருந்தார், எல்லாருக்கும் அவருக்கு தெரியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அறிமுகம் இல்லாத இளைஞராக இருந்தார் என்று அந்த அறிவிப்புல புகாரியில வர்ற ஹதீஸ்ல வந்து சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் கிழவனா இருக்கிறாரா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞராகத்தான் மதீனாவுக்குள்ள நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வரலாறு தெரியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட அபூபக்கரை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசுல சின்ன ஆளு, இளைஞரா இருப்பாங்க போல இருக்குது, அபூபக்கர் ரொம்ப தள்ளாத வயசு கேளமா இருப்பார் போல இருக்குன்னு சொல்லி இந்த புகாரில் வருகிற ஒரு ஹதீஸ் இதை வைத்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அபூபக்கர் விட ஒரு 2 வயசு அதிகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சுமார் 2 வயது மூத்தவர்கள். 2 வயது மூத்தவர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய வயது 63. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் போது அவங்க வயசு என்ன, 63. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 மரணிச்சிருக்கிறாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 2 வருடமும் சில மாதங்களும் கழித்த பிறகுதான் அவர் மரணிக்கிறார். அப்ப அவர் மரணிக்கும் போது 63 வயசுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட ஒரு 2 வயசுக்கு மேல அவர் கம்மியா வருது. 63 வயசு ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கும்போது அவருக்கு 61 இருக்கும். அந்த 60 வரையா இருக்கும். இந்த கணக்குல உள்ளவர் தான் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த இடத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞராக தோற்றமளித்தார்கள், அபூபக்கர் முதியவராக இருந்தார்னு சொன்னா அதை 2 விதமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். எப்படி எடுத்துக்கொள்ளணும் கேட்டா, சில பேர் என்றும் 16 இருப்பாங்க. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா என்றும் 16, எத்தனை வயசானாலும் சரி அதே மாதிரி இருப்பாங்க. அந்த வயசை கணிக்கவே முடியாது. அது அந்த வயசு மாதிரி 25 வயசு பையன் மாதிரி இருப்பாங்க. திண்டி போடாது, அளவுக்கு மேல் கணக்கு போயிட மாட்டாங்க. அந்த மாதிரியா இருக்கும் பொழுது அவங்க இளமையாக தோற்றம் அளிப்பாங்க. சில பேர் இருப்பாங்க ஒரு 40 ஒரு 65-70 மதிக்கிற அளவுக்கு அந்த உடலமை பல மாதிரி இருக்குல்ல, 40 வயசு இருக்காது, பார்த்தா ஒரு 65 மதிக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெலிந்தவராகவும் ஒரு பலவீனமான ஒரு தோற்றமுடையவராக இருந்ததுனால அவரை கூடுதல் வயசு மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு திடகாரம், ஆரோக்கியம், அந்த சேஃபான உடம்பு தோண்டி கிடையாது, ஊழச்சதை கிடையாது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்ததுனால அவர்கள் இளமையாக மதிக்கப்படுவதற்கு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. அல்லது அந்த மறைந்துதானே போறாங்க, மறைந்து போய் சேரணும் இல்லையா, சேரும் பொழுது இளமையாக தென்படுற மாதிரியான தோற்றத்தில் போயிருக்கலாம். நம்ம போறோம் மாட்டிக்க கூடாது, யாரும் தெரியக்கூடாதுன்னு பொழுது ஒரு மாறு வேடம் போடுறோம் வைங்களேன், அந்த மாதிரி போடுற மார்க்கத்தில் அனுமதியும் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுனால அவங்களை இளைஞர்ந்து அனுசரிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒண்ணு இளைஞர் மாதிரி அவங்க தோற்றம் அந்த மேக்கப் பண்ணியிருக்கலாம், உயிர் பாதுகாக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அல்லது அவங்க இயற்கையிலே சில அவங்க சின்ன வயசாக தோற்றம் அளிக்கிற மாதிரி இருக்கலாம், பார்த்தாலே இளமை தெரிகிற மாதிரி 2-16 மாதிரி உள்ள ஒரு அமைப்புல இருக்கலாம். இப்படி ஒரு சம்பவம். அப்ப அங்கே போய் தங்கிடுறாங்க. எங்கிறாங்கன்னா பனு அம்ருடைய கூட்டு கோத்திரத்தால் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தங்கி விடுகிறார்கள். தங்கின உடனே அங்க ஏற்கனவே ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது. மதீனாவுக்கு போறாங்கன்னு வைங்களேன், மதீனாவுக்கு போனா எங்க சொல்லுவாங்க, பள்ளிவாசலும் ஒண்ணு கிடையாது, இனிமேல் தான் உண்டாக்கணும். இங்கே முஸ்லீம்கள் ஏற்கனவே குடியேறி அவங்க தங்களுக்குன்னு ஒரு இடத்தை வாங்கி தங்களுக்குன்னு ஒரு பள்ளிவாசலையும் கட்டி, இஸ்லாமிய வரலாற்றில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்ங்கிறது அந்த குபாவுக்கு தான் உண்டு. குபாங்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடியே பள்ளிவாசல். யார் கட்டின பள்ளிவாசல்? இங்க இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களும் அங்க உள்ள மதீனாவில் உள்ள முஸ்லீம்களை சேர்ந்து எழுப்பிய முதல் பள்ளிவாசல். மஸ்ஜித் நபவி கூட அப்புறம் தான். இந்த மஸ்ஜித் நபவிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் மதீனாவுக்கு உள்ள இருக்க பள்ளிவாசல் இருக்க, அதெல்லாம் அப்புறம் கட்டின பள்ளிவாசல். ஃபர்ஸ்ட் எழுப்பப்பட்ட இஸ்லாமிய வரலாறு, அதாவது ஃபர்ஸ்ட்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல காபத்துல்லா தான் முதல் ஆணை, அப்படி போயிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் எதுன்னு கேட்டா இந்த குபா என்ற இடத்துல பனு அம்ரு என்ற கோத்திரத்தார் வசித்து வந்த அந்த பகுதியில மதீனாவிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு 2 மைலுக்கு 2 மைல் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னால இருக்கக்கூடிய மதீனாவிலும் மக்காவுக்கு இடையில அந்த பாதையில மதீனாவிலிருந்து 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குபாங்கிற பள்ளிவாசல் ஏற்கனவே இருக்குது. அங்க தங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாள் தங்கினார்கள். சில கிதாபுகள்ல புகாரியில 10க்கும் மேற்பட்ட நாட்கள் தங்கினார்கள் ஒரு அறிவிப்பு இருக்குது.
இன்னொரு அறிவிப்பில் சரியாக எண்ணிய 14 நாட்கள் தங்கினார்கள். அப்ப இந்த குபா முதல் மதீனாவுக்கு போகவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நுழைஞ்ச உடனே பனு அம்ர் கோத்திரத்தார் தங்கி இருக்கிற குபாவுக்கு தான் போனாங்க. குபாவில தான் தங்கி இருந்தாங்க. குபாவிலையும் ஒரு நாள் அரை நாள் தங்கல, 14 நாட்கள் தங்கி இருந்தாங்க. 14 நாட்கள் அங்கே தங்கி இருந்து விட்டு அப்புறம் தான் மதீனாவுக்கு உள்ள போக போறாங்க. மதீனாவுக்கு முன்னாடி உள்ள கிராமத்தில் தங்கிட்டு மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு 14 நாட்கள் ஆயிடுது. இப்ப அந்த பனு அம்ர் கோத்திரத்தார் தங்கி இருக்கிற குபாவுக்கு போனாங்கல்ல, அந்த குபாவில் அவர்கள் நுழைந்தது ரபியுல் அவ்வல் மாதம். குபாவில் அவர் நுழைந்தது ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை என்று சஹீஹுல் புகாரியிலையும் இன்னும் பல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்களையும் இடம்பெற்றிருக்கு. அப்ப ஹிஜ்ரத்து போனது எங்க ரபியுல் அவ்வல்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போயிருக்கிறாங்க. அப்ப ரபியுல் அவ்வல்லையும் திங்கட்கிழமை தான் போய் சேர்றாங்க. புறப்பட்டது என்ன, அது ரபியுல் அவ்வல்லையோ அல்லது அதுக்கு முந்தின மாசத்தினுடைய கடைசியிலோ கிளம்பியிருப்பாங்க. எந்த திங்கட்கிழமைங்கிறதுலாம் இல்லை. அதுல பல கருத்துக்கள் சொல்றாங்க. அப்படி பிற 1, பிற 5, பிற 7, பிற 8 பிறப்புக்கு சொன்னாங்கல்ல, இவ்வளவு கருத்துக்கள் இருக்குது, திட்டவட்டமா இல்லை. ஏன்னா வரலாறு உண்டாக்கலையே, ஹிஜ்ரி ஆண்டு ஒண்ணு அப்புறமே உண்டாகுது. அப்ப ஆண்டு அதெல்லாம் உண்டாகாத காரணத்தினால இது மட்டும் கரெக்டா அறிவிப்புகள்ல கிடைக்குது. போய் சேர்ந்தது ரபியுல் அவ்வல் மாசம், அது ஒரு திங்கட்கிழமை. அது சரியான ஹதீசுகள்ல ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப குபாவுல திங்கட்கிழமை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்றாங்க. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். இஸ்லாமிய ஆண்டு என்பது ஹிஜ்ரத்தை வைத்து தான் ஆண்டு ஆரம்பிக்கும். முதல் வருடம் என்று நம்ம சொன்னோம்னு சொன்னா என்ன முதல் வருடம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்து போய் ஒரு வருடம் அர்த்தம். அதான் முதல் வருடம். இஸ்லாமிய வரலாற்றுல முதல் வருடம் தான் அர்த்தம், ஹிஜ்ரத் தான் முதல் வருடம். அப்ப முதல் வருடம் நம்ம ஏற்பாடு பண்ணணும்னா முதல் மாசமா எதை ஆக்கணும்? இந்த ஆதாரப்பூர்வமான அறிவு பிரகாரம் எதை ஆக்கியிருக்கணும்? ரபியுல் அவ்வல் தான் முதல் மாசம் ஆக்கணும். வரலாறு ஆரம்பிக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஹிஜ்ரத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்தது இப்ப ரபியுல் அவ்வல் மாசம். அப்ப ரபியுல் அவ்வல் மாசத்துல போய் சேர்ந்திருந்தாங்கன்னா முதல் மாதமாக எதை ஆக்கியிருக்கணும்? ரபியுல் அவ்வலை தான் ஆக்கியிருக்கணும். அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்பொழுது ரபியுல் அவ்வலை தான் ஆக்கியிருக்கணும். முறைப்படி பார்த்தா என்ன ஆக்கியிருக்கணும்? ரபியுல் அவ்வலை தான் ஆக்கியிருக்கணும். ஏன்னா ஹிஜ்ரத்திலிருந்து வருஷத்துக்கு வந்து ஹிஜ்ரத் இருக்கு, மாசத்தையும் இருக்கக்கூடாதுல. ஃபர்ஸ்ட் மாசமா அது சொல்றதுல இது சொன்னா என்ன சொல்லிடலாம். ஆனா அந்த சமுதாயத்துல வருடங்களைத்தான் அந்த மக்கள் கணிக்கிறதை தவிர முதல் மாதம் என்று முகரத்து தான் கணித்து வச்சிருந்தாங்க. முதல் மாதம் மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் மாசம் எது, அதுல சித்திர முதல் மாசம் கணிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல. இதே மாதிரி அந்த மக்களுக்கு முகர்ரம் முதல் மாசம் உங்களுக்கு தெரியும், 2வது மாசம் சஃபர், 3வது மாசம் ரபியுல் அவ்வல். இந்த ரபியுல் அவ்வலை 3வது மாதம் என்றுதான் அந்த மக்கள் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அதை இதை போய் ஃபர்ஸ்ட் மாசம் மாற்றி ஒரு குழப்பம் செய்ய வேணாம்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்துல அந்த முகர்ரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவங்க ஏதோ ஃபர்ஸ்ட் மாசமா சொன்னாங்களோ அதையே சொல்லிக்கிட்டோம், நம்ம ஆண்டுக்கு மட்டும் ஹிஜ்ரத் எடுத்துக்கொள்வோம் முடிவு பண்ணிட்டாங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஹிஜ்ரத் போனவருடைய கரெக்டான எண்ணிக்கையா இருந்தால் 2 மாசம் மைனஸ் பண்ணிக்கிறீங்க. முகரத்திலிருந்து கணக்கு தான் வரும். ஹிஜ்ரத் கணக்கு போட்டீங்கன்னா கணக்குல முகரத்திலிருந்து வரும். நீங்க மாச கணக்கில் பேசுறதா இருந்தா ஒரு 500 மாசம் வந்துச்சுன்னா 498 மாசம் சொல்ல வேண்டியதான். ஏன்னா முகரத்தையும் சஃபரையும் கழிச்சு கொடுங்க. அப்படி ஒரு மைனஸ் பண்ணிக்கிட்டாலும் கரெக்டான கணக்கு வரும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை போய் சேர்றாங்க. புறப்பட்டது எப்ப? அது பல அறிவிப்புகள் இருக்கு. சேர்ந்த மாசமும் தேதியும் தான் வரலாற்று இருக்கே தவிர புறப்பட்டது எப்ப என்பதற்கு என்ன இல்ல தெளிவான ஒரு மதீனாவுக்கு வந்த பிறகு என்ன எல்லாத்துக்கும் துல்லியமான வரலாறு கிடைக்குது. மதீனாவுக்கு வந்து அமைஞ்ச பிறகுதான் எல்லாத்துக்குமே துல்லியமா கரெக்டாவே என்ன செய்யுங்க, அந்த முதல் வருடம் 2வது வருடம் சொல்ல ஆரம்பிப்பாங்க, கரெக்டா தகவல் கிடைக்குது. புறப்பட்டதே இல்லை. ஆனா அந்த அன்றைக்கு உள்ள கணக்குல ஒரு மக்காவுல இருந்து மதீனாவுக்கு சேர்வதற்கு 10 முதல் 12 நாட்கள் தேவைப்படும். அன்றைக்கு உள்ள அந்த ஒட்டகத்தில் ஒரு பயணம் கொண்டு வந்தால், அது நல்ல வேகமா வந்தால் ஒரு 10 நாளில் சேரலாம். வேலையில தங்கி கொண்டு அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தால், கொஞ்சம் சாதாரணமான ஒரு ஒட்டகத்தில் வந்தார்களே ஆனால் 12 நாட்கள் தேவைப்படும் சொல்லி அன்றைக்கு மதிப்பீடு பண்றாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு 12 நாள், ஒரு 3 நாள் இரவுல பிரேக் பண்ணிருக்காங்க. இதுல குகையில சவுறு குகையில அது ஒரு 15 நாள். 15 நாளைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி புறப்பட்டுருக்காங்க.
15 நாளுக்கு முன்னாடி புறப்பட்டு சேர்ந்திருக்கிறாங்க ஒரு உத்தேசமா சொல்லலாம். கரெக்டா சொல்ல முடியாது. 15 இருக்கலாம், 14 இருக்கலாம். உத்தேசமா ஒரு நாள் 2 மணி நேரத்துல போகலாம். இப்படி புறப்பட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்து அங்கே தங்கிடுறாங்க. எங்க பனு அம்ர் கோத்திரத்தாருடைய கூட்டத்தில் தங்கி இருக்கிறார்கள். தங்கின உடனே அப்ப இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அங்க தங்கி இருந்து கொண்டு அன்சார் கோத்திரத்தார் இருக்காங்கல்ல மதீனாவுல, இவங்க எல்லாம் ஹிஜ்ரத் வந்து வந்தவங்க இருக்கிறாங்க. இங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க, குபாவில் இருக்கிறவங்க எல்லாம். ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்கன்னா வந்தாச்சுன்னு சொல்லி தகவலை அனுப்பி அன்சாரிகள் எல்லாம் மதீனாவாசிகள் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஆள் அனுப்புறாங்க. அப்ப அன்சார்கள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹி அவங்கள்ட்டையும் அபூபக்கர் அனுப்பி சேர்றாங்க, சலாம் சொல்றாங்க. அல்லாவுக்கு அல்லாவுடைய பாதுகாப்போட வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து சென்று வர்றாங்க. 14 நாள் ஆயிடுச்சு, நீங்க மதீனாவுக்கு வந்துருங்க, இங்க இருக்க வேணாம், ஓரத்தில் இருக்க வேணாம், ஊருக்கு மத்தியில வந்து நீங்க இருக்கலாம், நீங்க வாங்கன்னு சொல்லி மதீனாவுக்கு உள்ள அழைக்க வர்றாங்க. அவங்க அழைக்க வராட்டி இங்க கூட ரசூலுல்லாஹி தங்கி இருக்க கூடும். இவங்க அழைக்க வரலன்னு சொன்னா இங்கேயே கூட ரசூலுல்லாஹி குபாவுல தங்கி இருக்க கூடும். இன்றைக்கு மதீனாவுக்கு இருக்கிற அந்த பெருமை புகழ் இல்லாம குபாவுக்கு கிடைச்சிருக்க கூடும். ஆனா என்ன பண்றாங்க மக்கள் வந்து ஓரத்தில் இருக்கிறீங்க, ஆபத்தானது, பல விஷயங்கள் சரியா வராது, நீங்க ஊருக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க மதீனாவுக்குள்ள வந்து கூப்பிட வர்றாங்க. கூப்பிட்டு ரசூலுல்லாஹி புறப்படுறாங்க. மக்கள் எல்லாம் சுத்தி அழைச்சிட்டு போறாங்க. ஆயுத பாணிகளாக மக்கள் எல்லாம் சுத்தி என்ன செய்யறாங்க, ஊருக்குள்ள 2 மைல் தானே, 2 மைல் 3 கிலோமீட்டர் தானே, அவங்களோட ஊருக்கு ரசூலுல்லாஹி வந்து அழைத்து கொண்டு போறாங்க. போன உடனே அங்க என்ன பண்றாங்கன்னா, நான் தங்குறதா இருந்தா, நான் வந்து மதீனாவுக்குள்ள தங்குறதா இருந்தா யாருடைய தயவுலையும் தங்க மாட்டேன். எல்லாம் அந்த சுயமரியாதையை பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்றைக்கு பாருங்க அந்த சாமியார் மத குருமார்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாம் அந்த சுயமரியாதையை பார்க்க மாட்டான். யார்ட்டையும் கையெழுத்து வாங்க வந்துருச்சு. ரசூலுல்லாஹி பாருங்க ஹிஜ்ரத் புறப்படும் பொழுதே காசு கொடுத்தா ஒட்டகத்தை வாங்குறாங்க. ஆரம்பமே எப்படி ஏன் காசுல தான் ஒட்டகத்தை வாங்கிக்கிறேன், ஓசில வரைக்கும் நான் தயாரா இல்லை அப்படிங்கிறாங்க. வந்து நுழைஞ்சாச்சு. நுழையும் போது கூட அந்த ஜுபைர் சொந்தக்காரர் கூட்டிட்டு போறாரு. ஜுபைர் இல்லாம அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாயுடைய சகோதரி கட்டிருக்காரு. அந்த வகையில் அவர் என்ன ஆகிறாரு, சகலையாகிறாரு, சகலப்பாடி ஆகிறாருல. சகலப்பாடியோட தான் போய் ரசூலுல்லாஹி போய் தங்குறாங்க. 14 நாள் யார் வீட்லயும் போய் தங்கல, அகதியா போய் சகலப்பாடி வீட்டுல தான் போய் தங்குறாங்க. அந்த கூட்டத்தார் தான் தங்குறாங்க, இன்னொருத்தருக்கு தங்கல. மதீனாவுக்கு போகும்போது சொல்றாங்க, நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல, என்னுடைய தாய் வகை சொந்தக்காரர்கள் மாமன்மார்களுடைய கோத்திர குடும்பம் இருக்கு, அங்கதான் நான் வந்து தங்குவேன். சொந்தக்காரங்கன்னா சுமையா நினைக்க மாட்டாங்க. நான் என்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட வேணா நான் தங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே அது ஹஸ்ரத் கோத்திரத்தில் அவங்க அம்மா இருக்காங்க ஆமினா, அதை வச்சுதான் ஆமினா வந்து அவங்க மதீனாவுடைய கோத்திரத்துக்கு சேர்ந்தவங்க வருது. என்னுடைய அம்மா வழி சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அந்த ஹஸ்ரத் கோத்திரத்துலதான் நான் தங்குவேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பூர்வீகம் மக்காவா இருந்தாலும் அவங்க தாத்தனார் பூர்வீகம், அவங்க தாயாருடைய பூர்வீகம் எல்லாம் மதீனா தான். மதீனாவை சேர்ந்தவங்க எல்லாம் விளங்கு சொல்லிவிட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க. போனா எங்க போய் தங்குறது, சொந்தக்காரங்களும் நிறைய பேர் உண்டாயிருக்கிறாங்க. இந்த கொள்கையின்பால இஸ்லாத்தின்பால் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அங்கேயும் போட்டி, அதுல ஏன் வீட்டுக்கு வாங்க உன் வீட்டுக்கு வாங்கன்னு போட்டி நடக்குது. அப்ப 2 விஷயங்கள் 2 அறிவிப்புகள் வருது. ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, சரி வந்துட்டோம், எங்க தங்குறதுன்னு வரும்பொழுது எது ஒரு இடத்துக்கு போகுது. போன உடனே ஒரு திறந்த வெளியான ஒரு இடம் இருக்கு. அந்த திறந்த வெளி இடத்துல வந்து பேரிச்சம்பழங்கள் இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அதை சுத்தம் இருப்பாங்க திடல்ல. நம்ம அந்த போர் அடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல, விவசாயத்துல நெல்லாம் அறுத்துட்டு வந்து ஒரு இடத்துல கொண்டாந்து போட்டு போர் அடிப்பாங்க. அடிச்சு பதற வச்சால் வேற நெல் வேற பிரிச்சு இருப்பாங்க. இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு திடல் ஒன்று இருக்குது. அந்த திடல் வந்து பனு நஜ்ஜார் என்ற குடும்பத்தாருக்கு சொந்தமானது. அந்த திடல் கிட்ட போய் ஒட்டகம் வந்து நிக்குது. ஒட்டகம் வந்து அந்த திடல் கிட்ட போய் கரெக்டான செய்து நிக்குது. நீண்ட உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நிக்குதுல இதுதான் மன்சில், இதுதான் ஒட்டகம் வந்து இந்த இடம் தான் நம்முடைய இடம், நம்முடைய தங்குமிடம் இதுதான் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் என்னப்பான்னு விசாரிக்கிறாங்க. இந்த இடம் யாருக்கு சொந்தம், யாருக்கு சொந்தம்? பனு நஜ்ஜாருடைய சேர்ந்த
குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய 2 அனாதைகள் இருக்கிறாங்க. அந்த அனாதைகளை கூட அசாது பின் தராரா ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 12 ஒருவர் அவர் எடுத்து வளர்க்கிறார் இந்த 2 அனாதைகளை. இந்த அவருடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய இந்த அனாதைகளுக்கு சொந்தமான இடம், இந்த இடம் சொன்ன உடனே அவங்கள கூட்டு சொல்றாங்க. அந்த 2 பேரும் கூட்டிட்டு வாங்க. கூட்டு வந்தோடனே இந்த இடத்தை இறைவனுடைய ஆலயத்தை எழுப்புவதற்காக வேண்டி நீ தரணும் கேட்கிறாங்க. இந்த 2 பேருக்கு என்ன செய்யறாங்க? தரணுங்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க? எடுத்துக்கிறோங்க, விலைக்குத்தான் தரணும். எடுத்துக்கோங்க, சும்மா எடுத்துக்கிறாங்க. சும்மா எடுத்துக்கிற மாட்டேன், விலைக்கு நீங்க தரணும். சாமி நோனி விலைக்குத்தான் நாங்க தருவோம். அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்விடம் நாங்க கூலி எதிர்பார்க்கிறோம், உங்கள்கிட்ட நாங்க விலை எதிர்பார்க்கல. அந்த 2 அனாதைகளும் அசோகத்தை வளர்ந்ததுனால அவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க. ஏன்னா அசோகங்கிறவர் ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அதற்கு வளரக்கூடிய பிள்ளைங்களும் அப்படித்தான் வளரும். அந்த மாதிரி ஒரு பற்றோடு இருக்கிறதுனால அந்த அனாதை பிள்ளைங்க 2 பேரும் சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்விடத்தில் நாங்க இவருடைய கூலியை வாங்கிக்கிறோம். அதனால ரிசூலுல்லாஹ் ஒத்துக்கல, வேணாம் நீங்க காசு வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரிசூலுல்லாஹ் செய்யறாங்க, காசுக்கு தான் வாங்குறாங்க. இவங்க 2-3 அம்சத்தையும் கவனிக்கணும். ஒட்டகத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது காசு வாங்கிக்கிறாங்க, இங்க காசுக்கு தான் தரணுங்கிறாங்க. அப்ப வீசின கையும் வெறுங்கையும் தான் ரிசூலுல்லாஹ் வரல. நல்லா விளைஞ்சு வரும்பொழுது வீசின கை வெறுமை வச்சுக்கிட்டு ஓய்ச்சல் கிடைக்கும் வரல. அதுக்கு தங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை ஒரு மாதிரியா செட்டப் பண்ணி தான் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த மாதிரி தங்க காசுகள் தானே, விளைவு இல்லாத சும்மா வந்துருக்க முடியாது. இன்னும் அவருடைய இடத்தை நாங்க விலைக்கு தாங்க கேட்கிறாங்க, நன்கொடை வாங்கி செய்யறாங்க, அவருக்கு நன்கொடை வாங்கிக்கலாம்ல. இன்னொருவருக்கு நன்கொடை வாங்கி செய்யலாம்னு இருந்தால் இடத்தை நன்கொடை தர்றாருல, நன்கொடை வாங்கியிருக்கலாம்ல. யார்கிட்டையும் நன்கொடை வாங்க விரும்பல. அல்லாவை எழுப்புவதற்காக கட்டப்படுற அந்த முதல் பள்ளிவாசல் தன்னுடைய சொந்த பணத்தில் இருக்கணும்னு விரும்பியிருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவி கட்டிருக்கிற இடம் இருக்க, அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹ். எந்த மத குரு மத ஸ்தாபகருடைய வரலாற்றையும் இப்படி நீங்க பார்க்க முடியாது. ஒரு வழிபாட்டுக்கு எழுப்புறாண்டா எங்கேயா வாங்கிட்டு தான் கட்டுவானே தவிர அவன் காசை போட்டு செஞ்ச ஒரு மத குரு உலகத்தில் கிடையாது. உலகத்தில் வரலாற்று மத குருமார் கொண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் சம்பாதிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் உண்டாக்குறான். அவன் எப்படி சொந்த இடத்தையும் சொந்த காசையும் கொடுப்பான்? அப்ப இருக்கவே வேண்டாம், வசூல் பண்ணுவான தவிர தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஒரு இடத்தை வாங்கி இதுதான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல வீடு நிறுத்திக்கிறீங்கள, அதுக்குலாம் இப்ப வீடுகள் வழங்குது. பள்ளிவாசல்லையே ரசூலுல்லாஹ் வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த உடனே சில பேர் நினைச்சாங்க பள்ளிவாசல் வீடு கட்டுறது ரசூலுல்லாஹ் அவருக்கு வீடு கட்டிக்கிட்டாரு. அது இடமே அவங்களுக்கு சொந்தமானது. அவங்க இடத்துல பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி வழங்கிருந்தேன்? பள்ளிவாசல் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இருந்தது. ஞாபகம் வச்சுக்கணும். பள்ளிவாசல் ஒரு பக்கம், பள்ளிவாசல வரிசையா அவங்க மனைவிமார்கள் ரூம் இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் எப்படி வழங்கியிருக்கிறாங்க? பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை பிடிச்சிக்கிட்டு மத குடும்ப முறையில அவர் மட்டும் அவர்களை வீட்டை கட்டிக்கிட்டாரு. இப்படி எல்லாம் விளங்காத மக்கள் நினைக்குவாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த வார்த்தையை கூட பாருங்க, சாமி நீ எனக்கு விலைக்கு தாருங்கன்னு கேட்கிறாங்க. அதாவது சொந்தமா வாங்குறாங்க. இந்த அல்லாவுக்காக விலைக்கு தாருங்க கேட்கல, பொதுப்பணிக்கு தாங்க எல்லாம் கேட்கல, எனக்கு உங்களுடைய இந்த இடத்தை விலைக்கு தாருங்கள் என்று சொல்லி கடைசியா விலைக்கு தான் வாங்கினார்கள். அவங்கள வற்புறுத்தினாங்க, விலைக்கு வாங்கி அந்த இடத்தை அல்லாவுக்காக வேண்டி அவங்க தான் வற்புறுத்தி செய்யறாங்க. அவங்க தான் அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் இந்த தங்குறது இறங்கியாச்சு. இறங்கின ஒண்ணு சொல்றாங்க, நான் அவங்க தான் சொல்றாங்க, நான் சொந்தக்காரங்க தான் தங்குவேன். சொந்தக்காரங்க யாரும் கஷ்டப்பட்டு கொடுத்துரும், நான் நீங்க போட்டி. அதுல ரசூலுல்லாஹ் 2 அறிவிப்பு வருது. ஒரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த இடத்துல பள்ளிவாசல் வேலை நடக்க போகுது, கட்டட வேலை நடக்கணும், இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு? எனக்கு தூரத்துல வந்து போயிட்டு வர முடியாது, நான் இதுல இருந்து இதுல பங்கெடுத்து நானே வந்து கட்டணும், நானும் இதுல பங்கெடுத்து கொள்ளணும். இந்த இடத்தில் தான் நான் ஒரு குடியேற போறேன், இங்கிருந்து தான் பள்ளிவாசல் அமைய போகுது. இதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னு கேட்கும்போது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இந்த இருக்கிற நான் தான் பக்கத்து வீட்டுக்காரன், இந்த இடத்துக்கு நான் தான் பக்கத்து வீட்டாளு, அதனால என் வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி அபு அய்யூப் அல் அன்சாரி சொன்னதாக ஒண்ணு. இன்னொரு அறிவிப்புல எல்லா உறவினர்களும் போட்டி போட்டதுனால சீட்டு குறித்து போட்டு எடுக்கும்போது அபு அய்யூப் அல் அன்சாரியுடைய பேர் வந்தது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வருது. இது 2 முரணா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை, 2 முரண் ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் 2மே சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபு அய்யூப் அல் அன்சாரியை தேர்ந்தெடுத்திருக்கலாம்,
தேர்ந்தெடுத்தவங்க சொந்தக்காரங்க வற்புறுத்திருக்கலாம். அது எப்படிங்க நாங்க சொல்ல முடியலையா? பக்கத்து யாரெல்லாம் திரும்பினா நாங்க மட்டும் உங்களுக்கு தூரமா அப்படின்னு மறுபடியும் அவங்க வற்புறுத்தினதுக்கு பிறகு இரண்டாவது சீட்டு குலுக்கி போடும்போது அவர் பேர் வந்திருக்கலாம். இது ஒரு பெரிய முரணாகவோ பெரிய குழப்பமாகவோ எடுத்துக்க வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹி முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, இரண்டாவது அந்த ஒரு சொந்தக்காரங்கள் வற்புறுத்தினது அடிப்படையில மறுபடியும் சீட்டு குலுக்கி போட்டு இருக்கும்போது இவர் பேர் வருது. தேர்ந்தெடுக்கும் போது இவரே வர்றாரு, சீட்டு குலுக்கி போடும்போது இவரே வர்றாரு. ரெண்டு அறிவிப்புகளும் சரியா இருக்கிறனால ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம், ரெண்டையும் மோத விட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹி தங்குறாங்க. அதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, உண்மையில கொஞ்சம் நல்ல வீடு விடுறோம். அது எந்த அளவுக்குன்னா அவரே சொல்றாரு, அந்த காலத்துல மாடியில் இருக்குமா, மாடியெல்லாம் கட்ட முடியுமா, குடிசையில கட்ட முடியாது தானே. அவர் சொல்றாரு, உங்க வீட்டினுடைய மேல் பகுதியில நான் இருந்து கொண்டேன், கீழ் பகுதியில ரசூலுல்லாஹி தங்க வச்சேன்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த காலத்திலேயே அந்த காலத்துக்கு அவர் மெத்தேடு தகுந்த மாதிரி ஒரு மேல் வீடு வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி மாடி காங்கிரீட் இல்லாட்டாலும் அந்த காலத்துல இந்த மச்சின்னு போடுவாங்க பாருங்க, பலகையில போட்டு பிரியாணி செய்யாடி போற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டைப்ல அது மாதிரி அவர் வீட்டு அந்த வசதியா செஞ்சு கொண்டு இருந்திருக்காரு. அப்ப ரசூலுல்லாஹி அழைச்சதன் நோக்கம் அவங்களுக்கு நல்ல பிரைவசியாக எந்த இடங்களும் இல்லாமல் அவர்களை தங்க வைக்க தன் இடத்துல வசதி இருக்குங்கிறதுனாலையும் அவர் வந்து வற்புறுத்தி அழைச்சிருக்கலாம். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழையும் ஒரு மேலே இருந்துக்காரு, மேல நான் இருந்து நீங்க கீழே இருந்துக்க வேண்டும். அப்ப நம்மளுக்கு மனசு உறுத்துது, ரசூலுல்லாஹி கீழே மேல இருக்கிறது மாதிரியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவர்களே வந்தாங்க. அவருக்கு வந்து ரசூலுல்லாஹி மேல இருக்குது, அவங்க தலைக்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு இதா இருக்குது. அவர் மனசு உறுத்தி ரசூலுல்லாஹி வற்புறுத்தி நான் மேல அனுப்பிட்டேன்னு சொல்லி இன்னொரு அதுக்கு சொல்றாரு. இந்த அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல தங்கி இருந்து கொண்டுதான் மஸ்ஜித் நபவி கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. தங்குவது டெம்பரவரி தான், அவர் தேவையில்லை, நிரந்தரமா தங்க விரும்பல. நமக்கு ஒண்ணு கட்சி நம்ம உட்காந்து அங்க மர்கஸா வச்சு மையமா வச்சு செயல்படணும் என்றுதான் ரசூலுல்லாஹி விரும்பி இருக்கிறாங்க. இதுக்கு இடையில அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல வந்தவுடனே அப்துல்லா பின் சலாம் என்று ஒரு முக்கியமான ஒரு நபர் அங்க இருக்கார் மதீனாவுல. அவர் வந்து அங்க இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் தலைவர். அப்துல்லா பின் சலாம் தலைவர் மாத்திரம் இல்லாம யூத மார்க்கத்தில் ஒரு பெரிய நிபுணர், பெரிய அறிஞர். யூத மதத்தை ஒட்டி நல்லா கரைத்து குடித்தவர், வேதங்களை எல்லாம் நன்கு கற்றவர், அவர்களால் மதிக்கப்படக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு வந்தவுடனே முதல்ல நுழையிறார், அவர் உள்ள வர்றாரு. அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு வந்து பாக்குறாரு, இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி அவருக்கு மனசுல விளங்கி போச்சு. வந்து உடனே ஏத்துக்கிறார், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் வந்து சான்று கூறுகிறேன். அப்துல்லா இப்னு சலாம் வர்றாரு, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நிச்சயமாக நான் நினைக்கிறேன், உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி அபூ அய்யூப் அப்துல்லா இப்னு சலாம் என்ற ஒரு முக்கியமான அந்த மதீனாவுடைய தலைவர்களில் ஒருவர், யூத சமுதாயத்தினுடைய ஒரே தலைவர், அந்த மத குரு பாதிரியாரு, அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு சொல்றாரு, நீங்க கொண்டு வந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான், ஆனா வந்து யூதர்கள் எல்லாம் என்னை தங்கள் தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரியமாக அந்த தலைமை தலைவர் நான் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிலே என்னைத்தான் பெரிய அறிஞனாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யூத ஜாதிகள் எல்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இங்கேயே நான் மறைஞ்சு இருந்து கொள்றேன், ஒரு இடத்துல என்னை தனியா மறைச்சு வச்சிருந்தேன். யூதர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு நீங்க அழைப்பு கொடுங்க. அழைப்பு கொடுக்கும் பொழுது நான் ஏற்றுக்கொண்டேங்கிறது சொல்லிடாதீங்க. அவர்கள் அழைத்து இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றி அவங்களுக்கு தாவா கொடுங்க. அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அப்துல்லா இப்னு சலாம் இருக்காரு, அவருக்கு தெரியும் நினைக்கிறேன்னு கேளுங்க. நல்ல கருத்துக்களை தான் அவங்க சொல்லுவாங்க. அவர் ஏற்றுக்கொண்டால் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேளுங்க. அவர் ஏற்றுக்கொள்றாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து நான் வந்து நேரடியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த போய் நுழைஞ்சவனே தாவ ஆரம்பிக்குது. நுழைஞ்ச அபூ வீட்டுல நுழைஞ்ச உடனே அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, யூதர்களை எல்லாம் கூப்பிட வர்றாங்க. யூதர்கள் எல்லாம் வர்றாங்க. வந்த உடனே யா மாஷரல் யஹூத், யூதர்களே, வைலக்கும் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, யாரை தவிர வேறு கடவுள் இல்லையோ அவன் மீது ஆணையாக, இன்னக்கும் லதஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி ஹக்கா,
நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் உண்மையைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு விளங்கும். அதனால நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. நீங்க அல்லாஹ்வுடைய எங்களுக்கு தெரியும். நீங்களா சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு, எங்களுக்கு அப்படி தெரியாது அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, 3 பேரை கேட்கிறாங்க. 3 பேரை என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்களா உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் தெரியுமா? நாங்க அப்படி உங்களை நம்பல, எங்களுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கு ரேட்டு போயிட்டு போகுது. அப்துல்லா இப்னு சலாமை கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீர்கள் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அவரு என்னங்க, அவர் தலைவருடைய மகன், பெரிய அறிஞருடைய மகன், அவர் மாதிரி ஒரு ஆள் உண்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ராஹிம் அஸ்லம, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஹாஷாரில்லா மாக்கான இஸ்லாம். பெரிய ஆச்சரியமா இருக்குது, அவரு வரவே மாட்டாரு, அவராக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, நடக்காதுங்கிறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் அதே கேட்கிறாங்க, அவர் ஏற்றுக்கொண்டா என்னன்னு சொல்லு. அது நடக்காதுங்க, என்ன ஏற்றுக்கொண்டாருங்க, நடக்காத விஷயம் கேட்கிறீங்க, நாங்க நடக்காதுங்கிறோம் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் சொல்றாங்க, அவர் ஏற்றுக்கிட்டா என்ன சொல்லுங்க, ஏற்றுக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு சலாம் உஹ்ருஜ் அலைஹிம், சலாமுடைய மகனே அப்துல்லா இப்னு சலாமே, நீங்க முதல்ல இங்க வா. அவர் வர்றார். இவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும், அவர் உண்மையை தான் கொண்டு வந்திருக்கிறாரு என்று நல்லா தெரியும் சொல்லி அவரும் என்ன செய்யறாரு சொல்றாரு. சொன்னவங்க என்ன தெரியுமா, நீ போய் சொல்றாங்க, நீ போய் சொல்ற, உனக்கு என்னமோ தொடர்பு போல இருக்கு அப்படின்ட்டாங்க. அதாவது எவ்வளவுதான் மதிப்பு, பெரிய அறிஞர் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அவர் மாதிரி ஒரு அடை இல்லைன்னாங்க, தலைவர் மக பாரம்பரிய முக்கியவர் இருந்தாங்க. அவர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவர் ஏற்றுக்கிற மாட்டார்னு அவர் உறுதியா சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. அவரே சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாங்க, கதப்ப போய் சொல்ற, இவர் அல்லாஹ்வுடைய வரலாம் கிடையாது, நான் ஏற்க வேண்டாம். அதான் அம்னாதிக்க போயிட்டாங்க. அப்படி இருந்தாங்க. ஊழல்கள்ல பெருமளவுக்கு என்ன செய்யல, வரல. முதல்ல குர்ஆன் இவருக்கு பெரிய ஆச்சரியத்தில் உள்ளது. இவரையும் நேரடி காட்டு நினைச்சுட்டாங்க, யாருக்கெல்லாம் காட்டணும் வர, இவங்கெல்லாம் ஒரு தலைமை, பாதிரியாரு, மத குருந்தவர் அந்தஸ்தோட இருந்தவங்க. இப்ப அந்த அந்தஸ்து போயிருந்த ரசூலுல்லாஹி ஏற்றுக்கணும். இவர் ஒண்ணுமில்லாம போயிருவாரு. ஆகரத்தை நம்பக்கூடியவர்களுக்கு, மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய பதவி, அந்தஸ்து எதுவுமே திட்டமா தெரியும் என்பதற்கு அப்துல்லா இப்னு சலாம் எல்லாம் ஒரு பெரிய முன்னுதாரணம், பெரிய முன்மாதிரி, ஒரு மாடல் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்ன பிறகு அடுத்து என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி கட்டுறதுக்காக வேண்டிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. பள்ளி இருக்கிற மஸ்ஜித் நபவின்னு சொல்லி நபியுடைய பள்ளி வாசல் வாலி வருது. நேற்று ரொம்ப கம்மியா இருந்தாங்க, அதாவது வருவாங்க. அப்ப மஸ்ஜித் நபவின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் இப்ப கட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணியில இறங்குறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிறேன். இந்த மதீனாங்கிற ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு பேர் மதீனா கிடையாதுங்க. மதீனாங்கிற ஊருக்கு பேர் என்ன, எஸ்ரிப் என்பதுதான் அந்த ஊருடைய பெயர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றது வரைக்கும் எஸ்ரிப் என்பதுதான் அந்த ஊருடைய பெயர். மதீனாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மதீனான்னா ஊருங்க அர்த்தம். மதீனாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஊரு. மதீனான்னா ஊரு. ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் சேர்ந்து போகிறதுனால அது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, மதீனத்து நபி, நபியுடைய ஊரு, நபியுடைய ஊர் இருந்தாங்க. மதீனத்து நபினா அர்த்தம் நபி ஊரு, நபி வந்த ஊர், நபி வந்த ஊருந்தாங்க. மதீனத்து நபி, மதீனத்து நபி, மதீனத்து நபின்னு சொல்லி இந்த நபி மைனஸ் ஆகி ஊரே மதீனாவா போயிடுச்சு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான பெருமுகரா அன்றைக்கு ஆயிட்டதுனால அவங்கள சொல்லி அந்த ஊரை சுத்திக்கா. எஸ்ரிப் பெரிய பிரபலியமான ஊர் இல்ல, பெரிய பிரபலியமான ஊர் இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவேன், திருக்குவளை ஊர் யாருக்கா தெரியுமா, தெரியாது. நிறைய மக்களுக்கு தெரியாது. கருணாநிதி ஊருன்னா தெரியும். பிரபலியமான ஒரு ஆளுடைய ஊரை சேர்த்தோம்னா செஞ்சுறேன், அது தெரிஞ்சிடும். கருணாநிதி ஊருன்னா இப்படியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எஸ்ரிப்புங்கிறது பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஊர் ஒன்றும் கிடையாது. மக்கா மாதிரி அது சும்மா சாதாரண எத்தனையோ ஊர்கள் ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஒரு மதிப்பு மரியாதை எதனால ஏற்படுதுன்னா இவங்கனால ஏற்படுது.
அல்லாஹ்வுடைய தூதர் இங்க போய் சேர்ந்ததுனால அந்த ஊருக்கே ஒரு மரியாதை ஏற்படும். எந்த அளவுக்கு ஒரு எதிரிப்பூர்ல என்ன எதிர்ப்புன்னு கேட்பாங்க. நபி ஊருக்கா அந்த ஊர் தெரியுங்களா? அதெல்லாம் தெரியும். எதிரிப்புனா யாருக்கும் தெரியாது. சுற்று வட்டாரத்துக்கெல்லாம் என்ன சொன்னா தெரியும்? மதீனத்து நபி, மதீனத்து நபி, நபி ஊரு, நபியுடைய ஊருன்னு சொல்லுவாங்க. நபியுடைய ஊரு, நபியுடைய ஊரு, நபியுடைய ஊருன்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு? ஊரு மட்டுமே அந்த ஊருக்கு பேராயிடுச்சு. ஊருக்கு பேரே என்ன? மதீனா. அது பாதிதான். மதீனத்து நபி தான் அது சரியான பேரு. மதீனத்து நபி, நபி அடிபட்டு போய் மதீனாங்கிற ஊருக்கு பேராயிடுச்சு. அப்ப அந்த எப்ரீப்புங்கிற ஊர்ல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திடல்ல பேரிச்சம் பழங்களை சுத்தப்படுத்துவதற்காக இருந்த அந்த திடல்ல பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதாவது எல்லாருமா சேர்ந்து பள்ளிவாசல் கட்டுறது கூலிக்கு ஆள் பிடிக்கல. பள்ளிவாசல் தான் நம்ம இந்த மாதிரி பள்ளிவாசல பள்ளிவாசல் கட்டுறது கூலிக்கு ஆள் பிடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மற்றவங்களும் சேர்ந்து நின்று கொண்டு செங்கலை எடுக்கிறது, அதை பண்றது, இந்த மாதிரியாக என்ன செய்யறாங்க? கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லை எடுத்து கொடுக்கிற வேலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈடுபட்டுக்கிட்டாங்க. பாருங்க எந்த நிலையில வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு அந்தஸ்தோட வர்றாங்க. மக்கள் எல்லாம் அப்படி மேல காலம் மட்டும் அன்னைக்கு அனுமதி இருந்தா அதோட கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவ்வளவுக்கு வரவேற்போட அந்த மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போறாங்க, பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு. அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலை செய்யும் போது மேற்பார்வை செய்து கொண்டிருக்கல. அவர்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? கல் எடுத்து கொடுக்கிற வேலையில் அவங்களும் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுல கூட ஒரு சம்பவம் எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆர்வத்தை பாருங்க. போட்டி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கல்லும் எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொரு கல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இந்த அம்மார் மாத்திரம் என்ன செய்வாருன்னா 2 கல்லை தூக்கிட்டு போவாங்க. கல் எடுத்து போயிட்டு போகணும்ல கட்டுறதுக்காக வேண்டி 2 கல்லை தூக்கிட்டு போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு எதுக்கு நீ மட்டும் 2 கல்லை தூக்கிட்டு போற? எல்லாருமே ஒண்ணு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன் அவர்கிட்ட சொல்றாங்க. தக்துல் சேத்துல் பாதியா, உன்னை ஒரு அக்கிரமக்கார கூட்டம் ஒரு காலத்தில் உன்னை கொல்லும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தப்பான வழியில் இருக்கிற கூட்டம் உன்னை கொல்லும். அது மாதிரி அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு மாவியா அவங்களுடைய சண்டையில அவர் கொல்லப்படுறாரு. அவர் அலி ரலியல்லாஹு அணியில் இருக்கிறாரு. முஆவியாவுடைய அணியில சண்டை நடத்தி அவர் கொல்லப்படுறாரு. அதனாலதான் அலி ரலியல்லாஹு பக்கம் நியாயம் இருக்குது, முஆவியா பக்கம் நியாயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த இதற்கு ஒரு அக்கிரமக்கார கூட்டம் கொல்லும்னாங்கல்ல, அம்மாரை யார் சொல்றாங்களோ அந்த குரூப் பக்கம் நியாயம் இருக்காது என்பதற்கு கூட இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. அப்படி 2 கல்லை எடுத்து, அது 2வது சம்பவம், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்பு உள்ள சம்பவம். அப்ப 2 கல்லை எடுத்துக்கொண்டு அவர் கொடுக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் அது என்ன சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னா, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா, வாழ்க்கை என்பது ஆகிரத்து வாழ்க்கையை தவிர வேற வாழ்க்கை இல்லை. ஃபர்ஹமுல் அன்சார வல் முஹாஜிரா, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடலாக பாடிக்கொண்டேன். இதை வசனமாக கூட இல்லையா? அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா ஃபர்ஹமுல் அன்சார வல் முஹாஜிரா, அப்படி பாடிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியில ஈடுபடுறாங்க. இதுக்கு இடையில அந்த திடல்ல எப்படி இருந்துச்சு என்பதையும் அதை சுட்டி காட்டுறாங்க. அந்த வாங்கின திடல்ல ஒரு பக்கம் பேரிச்சம்பழங்களை எல்லாம் சுத்தப்படுத்துற இடம் இருக்குது. இன்னொரு பக்கத்துல முஸ்லிம்கள் நிறைய அந்த காலத்தில் செத்து போன ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் புதைக்கப்பட்ட இடமா இருக்குது. அப்படி புதைக்கப்பட்ட இடத்துல விலைக்கு வாங்கியிருப்பாரு. இந்த பனு நஜ்ஜார் கூட்டத்தார்கள் வாங்கியிருப்பாங்க. அதுல சில கபறுகள்லாம் ஒரு கல்லறைகள்லாம் இருக்குது. அந்த இடத்தை பார்த்தா பள்ளிவாசல் கட்டுறது ஏற்றதா இல்லை, ஒரே பேரிச்ச மரமா இருக்குது, தூசுமுடையமா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா கபறுகளா இருக்கு, முஸ்லிம்கள் அடக்கப்பட்ட கபறுகள்லாம் இருக்குது. உடனே ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த கபரெல்லாம் அப்புறப்படுத்துங்க, கபரெல்லாம் தோண்டி அதுல உள்ள அள்ளி எடுத்துட்டாங்க. அப்ப பள்ளிவாசலை கட்டுவதற்காக கபர் வச்சு ஒண்ணு இல்லாம இருக்கும்ல, அது அப்படி கிடக்கட்டும்னு சொல்லல. ஒரு கபரு இருந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டலாமான்னு கேள்வி வந்தா கட்டலாம். அது அதிசயம் எடுத்துக்கொள்ளலாம். மஸ்ஜித் நபவியே கபர்ஸ்தான்ல கட்டப்படுச்சு. ஆனா எப்படி கட்டப்படுச்சு? கபருடைய எல்லாத்தையும் தூக்கி அதில் உள்ள பொருள்களை எல்லாம் அப்புறப்படுத்துது. அதை தோண்டி எடுத்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. அப்புறப்படுத்தின பிறகு கட்டப்படுது. இதுல 2-3 சட்டங்கள் நாம தெரிந்து கொள்ளலாம். ஒண்ணு, கபருக்கு மேலேயே பள்ளிவாசல் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. இருந்து அதுதான் கீழே கிடக்கு மேலே கட்டி விட்டுருக்கலாம்.
அது தாண்டி கீழே இறங்கிட்டு போகுங்க, மேல போட்டு போயிட்டு முடிவீங்களா அப்படின்னு வசூலான்னு தெரியல. இந்த கபூர் சமாச்சாரம் இந்த பள்ளிவாசலுக்கு விட்டு வராது, விளைவிக்கணும். பள்ளிவாசலுக்கு கபூருக்கு அவ்வளவு பொருத்தம், அது சரியா வராது. அதை வணங்கணும்னு நினைச்சிருவான். ஒரு கட்டத்துல போனா இந்த கபரு தான் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது பக்கம்னு சொல்லலாம் நினைக்கல. ஓண்டி எடுத்து பள்ளிவாசல் கபருக்கு அமன் வரக்கூடாது, எல்லாத்தையும் ஓண்டி சுத்தப்படுத்துன்னு சொல்லி அதெல்லாம் காலி பண்ணிடுறாங்க. ரெண்டாவது அப்படி ஒண்ணு வழங்குது, கபூர்ல பள்ளிவாசல் கட்டக்கூடாதுன்னு வழங்குது. பள்ளிவாசல் கட்டும் போது கபருஸ்தான்ல அதை அப்புறப்படுத்திட்டு கட்டலாம்ங்கிறது வழங்குது, அதுவும் வழங்கிக்கணும். அடுத்தது அடுத்த சில இடத்துல ஊருக்கும் பள்ளிவாசலுக்கு இடம் வாங்குவாங்க. தோன்று போய் எலும்பு கிடைச்சிருக்குன்னு பள்ளிவாசல் கட்டக்கூடாது அது போட்டுறாங்க. இத்தனை ஊர்கள்ல அப்ப இது தேவையில்லாத விஷயம். எலும்பு இடத்துல போட்டு கட்ட வேண்டியான, வேற ஒரு இடத்துல போட்டு கட்ட வேண்டியதானே. விசாரணை பண்ணி வச்சிருக்குது. ஒரு இடத்துல இந்த எலும்புக்குள்ள இடம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் எங்கேயே கட்ட வச்சு அவன் அதுக்குள்ள வேலையை பார்ப்பான். சரி, அடுத்தது பேரித்தம் மரங்களாகவே நிறைய இருக்குல்ல, அந்த மரங்களை எல்லாம் வெட்ட சொல்றாங்க, கபரையெல்லாம் அப்புறப்படுத்தி போடுறாங்க முதல் வேலையாக. இரண்டாவது பேரித்த மரங்கள் நிறைய இருக்குல்ல, அவைகளை எல்லாம் வெட்ட சொல்றாங்க. வெட்ட சொல்லி அந்த முன்பக்கம் இருக்கிற கிப்லா 4 செவர் வரணும்ல, 4 செவர்ல முன்பக்கத்துக்கு செவர்லாம் கிடையாது. முன்பக்கத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த வெட்டின பேரித்த மரத்தையெல்லாம் வரிசையா நட்டி அதுதான் செவர். கிப்லா பக்கத்துக்கு காங்கிரீட் கட்டடம்லாம் கிடையாது, மண்ணு கட்டடம் கூட கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஸ்ஜித் எப்படி இருக்குன்னா, முன்னாடி உள்ள செவருக்கு பதிலாக என்ன இருக்குது, பேரிச்ச மரங்கள் நிறைய வெட்டினாங்கல்ல, அந்த மரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த மரத்தை அந்த செவர் அளவுக்கு சைஸ் பண்ணி வெட்டி எடுத்து அதை வரிசையாக அதைத்தான் உண்டுட்டாங்க. அதுதான் ஃப்ரண்ட் பக்கம் திருவிழா கிப்லா திசை, கிப்லா திசைக்கு அது. அதே மாதிரி நுழை வாசல் பக்கம் இருக்கிற அந்த வாசல் பக்கம் இருக்கிற வாசல் பக்கத்துக்கு மாத்திரமா அந்த கதவு இதெல்லாம் வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த கல்லை வச்சு மண் செவர் எழுப்புறாங்க. அதாவது அதுல கூட ஒரு யூனிஃபார்ம் இல்ல பாருங்க, ஒரு நம்ம எல்லாம் இருக்கிற அழகா இருக்கணும், கலரு மேட்சுக்கு மேட்சு. பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்கு உள்ள வைக்கும் போது அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. நினைச்சிருந்தா வாசப்பக்கம் மண் வைக்கணும், அதே மண்ணு செய்வரங்க இருந்தா தான் நல்லா ஃபேன்சியா இருக்கும். அல்லது இந்த பக்கம் மரத்தை வச்சப்பட்டோம், இந்த பக்கமும் அந்த மரமா இருந்தா தான் அது நல்லா இருக்கும்னா நினைக்கல. மரம் கிடைக்கல, மரம் கிடைக்க வரைக்கும் மரம் இருந்து வச்சா மண்ணு வச்சுக்கிறது, பல்ல வச்சுக்கிறது நட்டு பார்க்கறது எப்படி இருந்தாரு, ஒரு ஏதாவது ஒரு அமைப்பா இருக்குமா, ஒரு அழகு இருக்குமா, அழகா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாளுடைய அடையாளத்துல என்னன்னு கேட்டா, நம்முடைய உம்மத்தார்கள் பள்ளிவாசல ரொம்ப அலங்கரிப்பாங்க. பள்ளிவாசல அலங்கரிக்கிறதுக்கு செலவு பண்ணுவோம். பெயிண்ட் அடிக்கிற காசுல எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்த கிராமங்களும் பள்ளிவாசல் கட்டி கொடுக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பண்ற செலவுக்கு பாருங்க, அந்த அலங்காரத்துக்கு அந்த செலவுல அந்த மொசைக் அந்த டைல்ஸ் அதெல்லாம் போடுறதுக்கு ஆகிற செலவுல இஸ்லாத்துக்கு வந்த கிராமங்கள் குடிசை போட்டுட்டாங்கன்னு கேட்கறாங்க, அதை கட்டி கொடுக்கலாம். அப்ப இப்படி எல்லாம் கட்டக்கூடியவங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். மஸ்ஜித் நபவி என்பது முன்னாடி வெறும் பேரிச்ச மரங்கள், பேரிச்ச மரம் தான் அதுக்கு செவர், 2 முன்பக்க செவர், அதை நோக்கி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, தொழுவாங்க. இந்த சைடுலையும் இந்த சைடுலையும் அதே மரங்கள் தான். மண்ணு எங்க மட்டும் தெரியுமா, முன்பக்கம் போல திறந்த கதவு மாறி வைக்கிறதுக்காக வேண்டி அந்த 2 பக்கம் அப்படி மண்ணை அடுக்கி வச்சு கல்லை வச்சு கட்டி அதுக்கு ஒரு கதவு மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த வழியா நுழையணும். இதுதான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசலுடைய சுற்று அமைப்பு. தர அமைப்பு என்ன, தர அமைப்பு ஒண்ணு கிடையாது. தர அமைப்பு தரதான், மண்ணுதான். தரைக்கு என்ன போட்டாங்கன்னா ஒண்ணும் போடல, ரவுண்ட் பண்ணாங்களே விட தரை எப்படிதான் இருந்துச்சு, மணலாகத்தான் இருந்தது, மண்ணு தான் இருந்துச்சு. தரையில எந்த களிமண்ணை கூட போட்டு பூசினாங்கன்னு வரல, வெறும் மண்ணுதான் தெளிவு கொண்டார்கள். அதான் கீழே உள்ள அமைப்பு. மேல என்ன, மேல பேரிச்ச மரத்தினுடைய அந்த ஓலை இருக்குல்ல, கீற்று, அந்த கீற்றுகளால வேயப்படுது. அந்த வேயப்படுறது கூட பெரிய அடிக்கடி அதை மாற்றுறது கூட வசதி கிடையாது. அதுக்காக செலவு பண்ணல. எப்படின்னு கேட்டா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி பேசும்பொழுது சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் என்ற இந்த வருஷத்து லைலத்துல் கத்ர் இரவில மழை பெய்ந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குறதாக எனக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு சொல்றாங்க, அன்று இரவு மழை பெய்வது, மழை பெய்து பள்ளிவாசல் உள்ள உழுவுது, மேல உள்ள அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டு பள்ளிவாசல் உழுவுது,
கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைதா செஞ்சாங்கன்னு சொன்னா நெற்றியில சேரும் ஜகதியுமா மண்ணுமா ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப மேல இருந்து வேற மழை கீழே ஒழுகி அது மேலாம் ஒற்ற அளவுக்கு தான் அந்த பள்ளிவாசல் அமைப்பு. இதான் பள்ளிவாசல். பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்கு பெரிய அலங்காரங்களோ பெரிய சமாளம் ஒண்ணுமே தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ் அதுதான் பாக்குறான். பள்ளிவாசல் ரொம்ப அழகா இருக்கான்னு பாக்குறான். அதை வந்து அல்லாஹ் பாக்குறது இல்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின அந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலையே ஒட்டிதான் அவர்களுடைய வீடுகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சிருந்தாங்க. பல மனைவியருக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க இல்லையா, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அமைச்சு இருந்தாங்க. இது வந்து இந்த பள்ளிவாசலுடைய அமைப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளிவாசலுடைய அமைப்பு வந்து இவ்வளவுதான். இந்த பள்ளிவாசலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சேர்ந்து கட்டி அதை வந்து ஒரு மர்க்கஸாக ஒரு மையமாக, அதுதான் இஸ்லாமிய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் உள்ள இடமாக மஸ்ஜித் நபவிக்கு அந்த வாங்கின இடம் இருக்குது. அந்த இடம் பெரிய இடமா இருந்திருக்கு. இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு பெரிய இடம்னு கேட்டா, அதாவது தொழுகை நடத்திடுவாங்க. நடத்தின பிறகு இந்த பெருநாளை மற்ற பயிற்சி போர் பயிற்சி எல்லாம் அங்கதான் நடக்கும். அப்ப அந்த திறன்லாம் பெருசா இருந்திருக்கு. இடமே நல்ல பெருசான இடமா தான் அமைச்சிருந்திருக்கிறாங்க. ஏன்னா வில்லு அம்பு வைத்து பள்ளிக்குள்ளே பயிற்சி இருப்பாங்கன்னு வருது. அம்பு வைத்து பயிற்சி இருக்கிறாருன்னா இந்த அளவு கடத்துல இருக்க முடியுமா? அம்பு வச்சு சண்டை போட்டுருவாங்களாம். அதான் என்னைக்கு இருந்தாலும் போர் வரலாம், உயிர்கள் தாக்க வரலாம் போது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்ல. அதனால வீர விளையாட்டுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிப்பாங்க. அந்த வீர விளையாட்டுகள் பள்ளிக்குள்ளேயே நடக்கும். வீர விளையாட்டு எங்க நடக்கும்? பள்ளிக்குள்ளே நடக்கும். பள்ளிவாசல் வேற மாதிரி வழங்கி வச்சுட்டோம். பள்ளிவாசல் தொழில் முடிச்சு எதுவுமே நடக்கிறது இல்லை. பள்ளிவாசல்ல தான் பஞ்சாயத்து நடக்கும். பள்ளிவாசல்ல தான் கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசுவாங்க. பள்ளிவாசல்ல தான் அரசாங்கத்தினுடைய தலைமை செயலகம் பள்ளிவாசல் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்சியில பள்ளிவாசல் தான் அரசாங்கத்தினுடைய தலைமை செயலகமா கோட்டையாக இருக்குது. அங்கதான் எல்லாமே யார் யார் எங்க அனுப்புறது, கடை அனுப்புறது, கல்வி கட்டி கொடுக்கிறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே தீர்மானிக்கப்படும். அப்ப அந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடமாக முன்னாடி பின்னாடி இடங்கள் நிறைய இருந்துச்சு. பள்ளிவாசல் அளவு கட்டுத்தாலும் இடம் பெருசா இருந்ததுனால பின்னாடி வந்த கல்விவாசல் காலத்துல அப்படி மேலும் மேலும் விஸ்தரிச்சுட்டே போனாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசலுடைய அமைப்பு. இந்த பள்ளிவாசலை கட்டி முடித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மற்ற அவங்களோட வந்தவங்களும் அங்க மஸ்ஜிதுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மஸ்ஜிதுல வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்பாடு பண்றாங்க. அந்த ஏற்பாடு வந்து உலக வரலாற்றுல வந்து எவனும் செஞ்சு காட்ட முடியாத ஒரு பெரிய புரட்சி. ஏற்கனவே வந்தவங்க எல்லாம் குபாவில் கொண்டிருந்தாங்க, சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அழகான ஏற்பாடு. அதாவது இந்த அகதிகள் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தருமாறாங்களே, இந்த அகதி பிரச்சனையை சமாளிக்கிறது கூட அவங்க கண்டுபிடிச்ச அந்த வழி இருக்குல்ல, அந்த வழியை உலகம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சுன்னா இந்த அகதிங்கிற விவகாரமே இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு அழகான ஏற்பாடுகளை பண்ணி ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்துறாங்க. ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி வந்தவங்களையும் ஊர்காரங்களுக்கு உள்ள மோதல் வராம, அதுக்குள்ள பூசல் வராம ரொம்ப அழகான முறையில திட்டம் வகுத்து அவங்கள அந்த அண்ணன் தம்பி மாதிரி அவங்களை ஆக்கி வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த ஏற்பாடுகள் எப்படி இருந்தது, எப்படி எல்லாம் யார் யார் எப்படி எப்படி பிணைச்சாங்க, அந்த பிணைச்சதுனால ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள் என்ன, அதனால சமுதாயத்துக்கு கிடைச்ச நன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி எல்லாம் அதை பற்றியும் இனிமேல் மதீனாவுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பயணம் இடம்லாம் வராது. இனிமேல் மதீனாவுடைய வாழ்க்கைக்கு போன பிறகு ஒவ்வொன்றுமே நம்ம கடைபிடிக்கிற விஷயங்கள் என்ன, இனிமே வந்து மதீனாவில் என்ன நடந்தாலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கிற சம்பந்தமான போதனைகளை கொண்டதாகத்தான் இனி வர சரித்திரமா இருக்கும். இதுவரைக்கும் உள்ளதெல்லாம் போனாங்க சவுருக்கு தங்கினாங்கன்னு நீங்க தங்க சொன்னதா அது ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் இருந்த நிகழ்ச்சிகள் அது முடிஞ்சிருக்கு. இனிமே நமக்கு ஆர்டர் போடக்கூடிய தலைவராக வழிகாட்டியாக ஒரு மருத்துவ வைத்து மையத்தை வைத்து உத்தரவிடக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினாங்க இல்லையா. இந்த வாழ்க்கை தான் நாளையிலிருந்து சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை தான் நம்மளையே புறம்போட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நம்மளை பண்படுத்தக்கூடிய வாழ்க்கை. நேரடியாக திடீர்னு மதீனாவுடன் ஆரம்பிக்க கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் இதை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. திடீர்னு மதீனாவிலிருந்து ஆரம்பிச்சா அது வரைக்கும் என்னன்னு நினைக்கணும்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து மதீனாவுடைய வாழ்க்கை ஆரம்பம்.